தீய சக்திகளை விரட்டும் வாராகி வீட்டில் இருந்தே வழிபடும் எளிய முறைகள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஆதிபராசக்தியின் படைத்தலைவி. இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் சொந்தக்காரி. ஸ்ரீ வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாட்டு வருவோர் பில்லி சூனிய பிரச்சனைகள் மற்றும் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபடுவார்கள். வீட்டிலேயே இவளின் திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். வராகி அம்மன் வழிபாடு சித்தியை அடைய வேண்டும் என்றால் ஒரு குரு அவசியம் தேவை. குருவின் உதவியாலேயே இந்த அம்மனின் திருவுருவம் மற்றும் எந்திரத்தை வைத்து வழிபட வேண்டும். மற்றபடி சாதாரண முறையில் வராகி அம்மன் படத்தை வைக்கும் வழிபடலாம். ஸ்ரீ வாராகி அம்மனை உபாசனை செய்ய வேண்டுமென்றால் முன்ஜென்ம விதி இருக்க வேண்டும் என்கிறது ஸ்கந்த வழிபாடு செய்யும் ஆச்சாரியர்கள். மகாவிஷ்ணுவின் ஸ்ரீ வராக அவதாரத்தின் அம்சமாக அவதரித்தவரை ஸ்ரீ வாராகி. வராக முகமும் 4 கரங்களும் உடையவள். இவளை வழிபட்டால் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம். ஸ்ரீ வராகி அம்மனை செவ்வாய் வெள்ளி என்றில்லாமல் தினமும் அஷ்டோத்திரம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் சக்தியை கொடுக்க வல்லது. மேலும் அஷ்டோத்திரத்தில் உள்ள அந்த அம்மனின் நாமாக்களை சொல்லியும் வழிபடலாம். தினமும் காய்ச்சிய பாலில் சர்க்கரை கலந்து நெய்வேத்தியம் செய்யலாம். பஞ்சமி, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் தேங்காய் பூரணம், சர்க்கரை பொங்கல், கேசரி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியம் செய்யலாம். அதோடு சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு, வெள்ளரிக்காய் ஆகியவற்றையும் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். கஷ்டம், கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒரு தேங்காயை உடைத்து 2 மூடிகளையும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு குங்குமம் இட்டு தீபம் ஏற்றி அந்த தீபம் தானாகவே மலையேற விட வேண்டும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட பஞ்சமி திதி அன்று இவ்வாறு விளக்கேற்றி வழிபடலாம். பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, கௌமாரி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரே சப்த கன்னியர். மேலும் யோகேஸ்வரி என்ற தெய்வத்தையும் சேர்த்து அஷ்டமாதர் என்றும் சொல்வதுண்டு. சப்த மாதர்களான 7 கன்னியரின் உருவங்களை ஒரே கல்லில் வடித்திருப்பார்கள். பழமை வாய்ந்த சிவாலயங்களில் இது ஒரு பரிவார சந்நிதி. பெரும்பாலும் ஆலயத்தின் தெற்கு பிரகாரத்தில் வடக்கு நோக்கியவாறு சப்த மாதர்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். முற்காலத்தில் இவர்களை புடைப்பு சிற்பங்களாக வடித்து பிரதிஷ்டை செய்திருந்தார்கள். நாளடைவில் தனித்தனி திருமேனிகளாக வடிக்க தொடங்கினார்கள். இவர்களுக்கு காவலாக வீரபத்திரர் மற்றும் விநாயகரின் திருமேனிகளை பிரதிஷ்டை செய்திருப்பதை தரிசிக்கலாம். வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி தேவியை மனதார வழிபடுங்கள். வீட்டில் குடும்ப அமைதி விளக்கேற்றி மனமுருக பிரச்சனையை சொல்லுங்கள். தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி காத்தருள்வாள் வராகி தேவி. ஓம் வராகி தாயே போற்றி, வராகி அன்னையே போற்றி. நன்றி.